ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ ஹேர் டை வந்து போட்டிருப்பீங்க. ஆனாலும் இந்த ஹேர் டை வந்து போட்டால் ஒரு மாதம் வரைக்கும் ரிசல்ட் நிற்க மாட்டேங்குதுக்கான்னு சொல்கிறவங்க இந்த ஹேர் டையை நீங்கள் உடனே இந்த வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுங்கள். நல்ல கலர் நிற்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் செம்ம இதாக எந்த அளவுக்கு வெள்ளை முடி இருந்தாலும் சரிங்க, சூப்பராக உங்களுக்கு மை வாரி வந்து பிடிச்சிக்கும். செம்மையாக ரிசல்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி வந்து பிடிக்குதுன்ட்டு. 100% ஃபஸ்ட்டு டைமே வந்து ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ஒரு 3 மணி நேரம் மூடி வச்சாலே போதும். ரொம்ப ஓவர் நைட்டெல்லாம் வைக்கணும் அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஜெல்லு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ரொம்பவுமே ஒரு எஃபெக்டான ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணால் போதும். கலர் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கருமையாக மாறும். அது மட்டும் இல்லாமல் இளநரை, செம்பட்டையாக இருக்கிறவங்க, பொடுகு தொல்லை, அந்த மாதிரி இருக்கிற அலர்ஜி இருக்கிற எல்லா இதுக்குமே வந்து இந்த ஹேர் டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது இதுக்கு என்ன பொருள், என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்து நம்ம இந்த ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் நல்லா 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காப்பி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். இது கூடவே நம்ம டீத்தூளும் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் வந்து காப்பி பவுடர் சேர்த்துருக்கோம். இது கூடவே டீத்தூள் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி வந்து வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது கொதித்து வர்றப்போ 1 டம்ளர் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நம்ம சேர்க்கக்கூடியது ஒரு முக்கியமான பொருளை வந்து இதில் சேர்க்க போகிறோம். அந்த பொருள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 மாதம் 1 மாதம் வரைக்கும் கலரை வந்து நல்லா தக்க வச்சு கொடுக்கும். அந்த பொருள் வந்து தண்ணி கொதிக்கிறப்ப நம்ம சேர்க்கலாம். நல்லா வந்து திக்காகுது பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அந்த முக்கியமான பொருளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மாதுளம்பழம் இருக்குது இல்லையா, மாதுளம்பழம் வந்து நம்ம உரித்து வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு பழம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அரை பழத்தை மட்டும் இதில் நீங்கள் விதைகளெல்லாம் வந்து எடுக்க வேண்டாம். இதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மாதுளை ஜூஸ் குடித்தா மட்டும் கிடையாதுங்க, இதை வந்து நம்ம சாராக வந்து தலையில் பயன்படுத்துகிறப்போ நல்லா ரிசல்ட் கொடுக்கும். நான் வந்து ஒரு பழம் பெரிய பழமாக எடுத்ததில் ஒரு முக்கால்வாசி வந்து நான் சேர்த்துட்டேன். அதனால் அதே நம்மளுக்கு போதுமான அளவு. அதிகமாக வந்து டிகாஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பழத்தை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு வந்து நல்லா திக்காகும். அது வரைக்கும் நீங்கள் இதை கலந்து விட்டுட்டு இந்த டீத்தூளோடவே சேர்த்து இதை நல்லா வேக விட்டுறலாம். இப்படி வந்து அந்த தோல் வந்து நல்லா வேகணும். கொஞ்சம் கொதிக்க அதிகமாக வச்சு இதை நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 2 நிமிஷம் வந்து எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டிங்கன்னா இந்த தோலில் இருக்கிற எல்லா சத்துக்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தண்ணியில் இறங்கிடும். டிகாஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் வரைக்கும் நல்லா திக்காயிரும். நம்மளுக்கு கணக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு இந்த டிகாஷன் ரெடி ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைங்க. டீத்தூளும் நல்லா கொதித்து செம்மையாக வந்து கலர் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலரிங் நம்மளுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் இதை வந்து நல்லா நீங்கள் கொதிக்க வச்சுட்டே இருங்க. 2 to ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இப்படி கொதிக்க வச்சுக்கலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து பொடுகு தொல்லை அதிகமாக இருக்குது, அரிப்பு தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு 4 கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்து பொடுகு தொல்லையை கட்டுப்படுத்தி ரத்த ஓட்டத்தை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வு, பொடுகு தொல்லை எப்போவுமே இருக்காது. கிராம்பு வந்து பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு அந்த பெயின் தொல்லை அந்த மாதிரி எந்த ஒரு இச்சிங் ப்ராப்ளமும் வராது. இது மாதிரி நீங்கள் கிராம்பு பயன்படுத்த முடியலைனாலும் இது எண்ணெய் கூட நம்மளுக்கு கிடைக்கும். கிராம்பு எண்ணெய் கூட நம்மளுக்கு கிடைக்கும். அதை கூட நீங்கள் வாங்கி தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பொடுகு தொல்லை, முடி உதிர்வு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து நம்மளுக்கு வராது. இப்போ வந்து நம்ம அந்த 3-4 அளவுக்கு ஒரு கிராம்பை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ அது சேர்த்து நல்லா வந்து டிகாஷன்லாம் ரெடி ஆயிரும். ரொம்பவுமே முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மாதுளம்பழத்தோல் தான். இது கூட நம்ம இத்தனை பொருளை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கிறப்பவே உங்களுக்கு அந்த பெனிஃபிட் எல்லாமே இந்த
தண்ணியில் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 2 பொருளை மட்டும், அதுவும் ரொம்ப செம்ம எஃபெக்டாக நம்ம தலையில் அப்ளை பண்ண செகண்டில் கருப்பாகக்கூடிய ஒரு 2 பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், திக்காயிருச்சு, கலரும் வந்து நல்லா மாறிடுச்சு. பாருங்கள், செம்ம இதாக மாறிடுச்சு. அந்த தோலோட பவரும் நல்லா வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் 2 டம்ளருக்கு மேலேயே தண்ணி வந்து வச்சாச்சு. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது பெஸ்ட்டு. அதே மாதிரி தண்ணி மிச்சமானாலும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே மாதிரி தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எடுத்து வச்சுட்டு மறுநாள் கூட திரும்பவும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு வந்து கெட்டியாக நல்லா கலர் மாறிடுச்சுன்ட்டு. ஏன்னா காஃபியும் நிறையா போட்டுட்டு டீ தூளும் போட்டுட்டு இதை நீங்கள் இந்த பழத்தோடு அப்படியே வந்து போடுறப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஹேர் டை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. செம்மையாக கலர் மாறிடுச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு இரும்பு வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த இதை லைட்டாக வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு நீங்கள் அப்படியே கூட வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக ஊறி மறுநாள் கூட நீங்கள் இந்த டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக மாறி இருக்கு அப்படின்ட்டு. டீத்தூள் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்தாலும் சரி, காப்பி பவுடர் எந்த அளவுக்கு சேர்த்தாலும் சரி, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கலர் நல்லா மாறி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். நான் டிகாஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே போட்டிருக்கேன். அதனால் நல்லா மிச்சமானால் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மறுநாள் திரும்ப ஒரு 2 கரைச்சி கூட நீங்கள் ஹேர் டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போதைக்கு இருக்கட்டும். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து கலர் இருக்குது அப்படின்ட்டு. செமையாக இருக்குது பாருங்கள். ஆயில் மாதிரி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து டிகாஷனை கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா இந்த மாதுளம்பழத்தோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு நல்லா கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராம்பு, காப்பி பவுட்ரு, டீ தூள் எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ டை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நல்லா கொஞ்சம் சூடாகவே எடுத்துக்கோங்க. ஒரு இரும்பு வடைச்சட்டி வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இரும்பு பாத்திரம் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து இதில் இரும்பு பாத்திரத்தில் கலந்து வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கருப்புத்தன்மை, அதோட அயன் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்காக இப்போது இதில் வந்து நம்ம முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இண்டிகோ பவுடர், அவரி இலை பவுட்ரு. இதை நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோடய முடிக்கு தகுந்த அளவு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் வந்து இண்டிகோ பவுட்ரு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருளையும் நம்ம சேர்த்த போகிறோம். இந்த பொருளே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பிளாக் ஆயிரும். ஆனாலும் இதை விட இன்னொரு எஃபெக்டான ஒரு பொருளை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் கலர் எப்படி மாறுதுன்ட்டு. இது சும்மா ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓவர் நைட் வைக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. இது உடனே பிளாக் ஆகும். இது ஓரளவுக்கு வந்து இது மிக்சிங் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக நம்ம இதில் சேர்த்தக்கூடிய பவுடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய் பவுடர். இது வந்து நாட்டு மருந்து கடையில் எல்லா பக்கமும் கிடைக்கும். இது ரொம்ப அதிகமாக சேர்த்தக்கூடாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு 4 டீஸ்பூன் அவரி இலை சேர்த்துருக்கோம் இல்லையா, 1 டீஸ்பூன் வந்து கடுக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. நரைமுடி பிரச்சனையே வந்து உங்களுக்கு சூப்பராக கட்டுப்படுத்தி கொடுக்கும். இதையும் நல்லா அவரி இலையோடவே சேர்த்து நல்லா கலந்துருங்க. கட்டி இருக்கக்கூடாது ஒரு துளி கூட. நல்லா ஜெல்லு மாதிரி இருக்கும். இது அப்ளை பண்ணுறதுக்கும் கருன்னு மாறிடும். ஒரு 2 மணி நேரம் வச்சிங்கன்னா அப்படியே கறி சட்டி மாதிரி கலர் வந்து மாறிடும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிற அந்த டிகாஷன் பவரும் இந்த இண்டிகோ பவுடரும் சேர்ந்துச்சு அப்படின்னா அப்படியே செம்ம கலரிங் ஆயிரும்.
அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஓவர் நைட் வந்து நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மிக்ஸ் பண்ணுறப்போ இந்த கடுக்காய் பவுடரும் இண்டிகோ பவுடரையும் கட்டி இல்லாமல் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஈஸியான ஹேர் டை. ஆனால் 2 மாதம் வரைக்கும் கலர் வந்து சூப்பராக நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறக்காக தான் நம்ம கடுக்காய் பவுடர் வந்து சேர்த்துருக்கோம். அலர்ஜி அந்த மாதிரி எதுவுமே பிரச்சனை வராது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவரியில் சேர்த்தா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறப்ப உங்கள் முடி வந்து நல்லா சில்கியாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை நீங்கள் ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரமாவது மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து செம்ம டார்க்காக மாறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போது 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதை நல்லா வந்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண பாருங்கள், நல்லா வந்து பிளாக்காக மாறிடுச்சு. இது வந்து நல்ல கலர் அப்படியே வந்து நீங்கள் தலைமுடியில் போடுறப்ப அந்த கலர் வந்து அப்படி பிடிச்சிக்கும். இப்போ நல்லா பாருங்கள், இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இருந்தாலும் இது ஒரு 2-3 மணி நேரம் நல்லா மூடி வச்சுருங்க. ஓவர் நைட்டெல்லாம் தேவையில்லை. நீங்கள் நைட்டு ஊற வச்சு கூட காலையில் போடலாம். ஆனால் இந்த ஹேர் டை வந்து நீங்கள் ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா 1 மணி நேரங்கிறது ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அலசிக்கலாம். நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணுறப்ப ரொம்பவுமே கலர் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதை ஒரு 2 மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கலந்து வச்சது எந்த அளவுக்கு வந்து கலர் மாறி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த டை வந்து யூஸ் பண்ணால் போதும். அந்த அளவுக்கு செம்ம எஃபெக்ட் தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இதை அப்ளை பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை தான். இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நீங்கள் போட்டு ஒரு 2 மாதம் வரைக்கும் நீங்கள் ஹேர் டை வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. இங்கே பாருங்கள், சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக கலர் மாறி நல்லா எஃபெக்டாக ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். முடியை எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா முடி வந்து ஃபஸ்ட் நாளே நல்லா ஆயில் இல்லாமல் குளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சிக்கு எடுத்துகிட்டு முடி வந்து பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அந்த கையில் இருக்கிறத பாருங்கள் அப்படியே முடியில் வைக்கிறேன். கையில் கலங்க பாருங்கள், நல்லாவே பிடிச்சிது. சும்மா அப்படி எடுத்துக்கோங்க. இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும். ரொம்ப கெட்டியாக இல்லையா, நல்ல ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்கின்ல படுற மாதிரி நல்லா அப்படி அப்ளை பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இந்த முடியை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சிக்க இருக்கக்கூடாது தலையில். அப்போ தான் வந்து நல்லா நம்ம முடியை வந்து பிரித்து எடுத்தோம்னா நல்லா பிடிக்கும். செம்பட்டையாக இருக்குது, முடி வந்து ரெட் கலரில் இருக்குது அப்படிங்கிறவங்களாம் இந்த ஹேர் டை வந்து பயன்படுத்துங்க. வாரத்தில் 1 டைம் கண்டிப்பாக மாறுற வரைக்கும் வாரத்தில் 1 நாள் இது மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக பயன்படுத்துங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த உச்சந்தலையில் இருக்கா, கையிலேயே எடுத்து நீங்கள் இப்படி அப்ளை பண்ணலாம். பாருங்கள், நல்லா பிடிக்குது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒயிட்டாக இருக்குது, இப்போ நான் அந்த இடத்துல வைக்கிற மாதிரி. எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது, நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கம் வந்து பிரிச்சுட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஷாம்பு சோப்பு எதுவுமே போடாதீங்க, சும்மா அலசினீங்கன்னா போதும். இப்படி வந்து நீங்கள் வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக வந்து மாறுற வரைக்கும் கண்டிப்பாக போடுங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.